தொடங்க. என்ன கார்த்திக்? அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க பேசாம படுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டேய் கார்த்திக், அப்பாவுக்கு சீரியஸா இருக்கு, என்னால முடியாது, பட்டணத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம். வேண்டாப்பா, எனக்கு பட்டணம் கிட்டலாம் வேண்டாம். ஏற்கனவே இவன் படிப்புக்காக நான் கடங்காரன் ஆயிட்டேன். அப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க. நம்ம கிட்ட அரசு காப்பீடு இருக்கு, பணம்லாம் தேவையில்ல. ஐயோ ராமா, இவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? அந்த காப்பீடுனால எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பணம் கட்ட சொன்னா யாருக்கிட்ட வாங்கி கட்டுவா நீ? அப்போ உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. டேய் கார்த்திக், இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணா எப்போ வரும்னு தெரியாதுடா. நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கணேஷ் சார், எங்க அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்கு, சிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கார்த்திக் இருடா. உனக்கு என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? என் கார் என்ன கேடு கட்ட கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியுதா உனக்கு? நான் தரமாட்டேன்டா. நான் வந்தது உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக இல்ல, கார் கீக்காக. பாத்துக்கோங்க. பாருங்க தம்பி, கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. பிபி ஃபிளக்சேஷன்ல இருக்கு. நீங்க ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நீங்க கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. No, I understand. Okay, I'll do that. No problem. I'll take care of it. எங்க அப்பாக்கு சீரியஸா இருக்கு, அர்ஜென்ட்டா டாக்டர் கூப்பிடுங்க. One second please. Hello doctor. டாக்டர் ப்ளீஸ், என்னன்னு பாருங்க. ஓகே நீங்க ஹாஸ்பிடல் வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கறோம். பார்த்தா பெரலைசிஸ் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு, அது வென்டிலேட்டர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல சார், அரசு காப்பீடு இருக்கு. காப்பீடு கார்டுல இந்த கேஸ் கவர் ஆகாது. 1 lakh டெபாசிட் பண்ணுங்க, உடனே அட்மிட் பண்ணிடலாம். 1 லட்சமா? அவ்வளவு பணம் இல்ல மேடம். அவ்வளவு பணம் இல்லைன்னா எப்படிங்க? இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், புரியுதா? அப்போ பணம் இருக்கிறது வைத்தியமா? ஏழைங்க சாக வேண்டியதானா? நீ கொஞ்சம் சும்மா இருடா ப்ளீஸ் டாக்டர். பணத்தை கட்டிடுறோம். பேஷண்ட் அன்கான்ஷியஸ் சார், பணம் இல்லைன்றானுங்க. இங்க பாருங்க மிஸ்டர், ஆக்சுவலா இங்க ரூம் எதுவும் காலியா இல்ல. பேஷண்ட் கண்டிஷனும் சரியில்லை, அன்கான்ஷியஸா இருக்காரு. நீங்க லேட் பண்ண பிரச்சனை அவருக்கு தான். நீங்க முதல்ல இவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், அங்க போற வரைக்கும் உயிரோட இருப்பாரான்னு தெரியல. முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார், நான் காலையில பணத்தை கட்டிடுறேன். இப்ப பிரச்சனை பணம் இல்ல, பெட்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாய், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. டாக்டர் 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 சீக்கிரம் டாக்டர் இருக்கு. உயிர் போயிடுச்சுப்பா. இறந்தவரை கூட்டிட்டு வந்து பழைக்க வைக்க சொன்னா நல்ல மனுஷனாச்சே, பேப்பரை எதுவும் வாங்காம 50,000 ரூபாய் கடன் கொடுத்தேன். அது கோவிந்தா தானே? அட போயா, நீ வெறும் 50,000 தான் கொடுத்துருக்க, நான் கணக்கே இல்லாம கொடுத்துருக்கேன். நீ இப்படி புலம்புறிய? விடு, அவர் பையன் இருக்கான்ல, அவன் கடன் கட்டிடுவான். சார், உங்களுக்கு பெயில் வந்துருச்சு. அப்படியா? உங்களுக்கு இல்லடா, பெயில் வந்திருக்கிறது சாருக்கு. எஸ்ஐ வர சொன்னாரு.
வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ சார். உள்ள ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, தனியா ஒரு ஷெஃப் கூட இல்ல. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? மாணவர்கள் நல சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பெரிய விஐபி கைதிகளா? ஏய் ரொம்ப பேசுனேன்னு வையே, பாத யாத்திரை போய் 3 வருஷத்துல சிஎம் ஆயிடுவோம். எங்க கிட்ட வச்சுக்காத. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கும் பெயில் வந்துருச்சு. அவங்கள வெளியே விட்டுறியா? டேய் மச்சான், பிரயோஜனமே இல்லாத நம்மள யாரா பீல் எடுத்தா? ஏய் ட்விட்டர்ல என்னோட ஃபாலோவரா அனிப்ரீத் சிங் அவ எடுத்துப்பா. நிஜமாவே கிரேட்ரா. டேய் மச்சான், நமக்கும் பெயில் வந்துருச்சு. வா போலாம் வா. அவளுக்கு உடனே ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். டேய் மச்சான், ஹனிப்ரீத் சிங் தான் பெயில் வாங்குச்சா? நம்புடா. இதுல எல்லாருமே சைன் பண்ணுங்க. டேய் மச்சான், நீ பெரிய ஆள்ரா. அந்த ஹனிப்ரீத் சிங் அவளுக்கே பெயில் வாங்கல, ஆனா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. பெரிய விஷயம்டா. அவளோட ஆள் ஃபீல் பண்ண மாட்டான்ல? எதுக்குடா ஃபீல் பண்ண போறான்? நான் கட்டிக்க போறவ தானே. சூப்பர்ரா. உன் மூஞ்சிக்கெல்லாம் அனிப்ரீத் சிங். பெயில் வாங்கி கொடுத்தது லாயர் சிங். சார் வணக்கம் சார். பெயில் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். உங்களுக்கு பெயில் வாங்கி கொடுத்தது நான் இல்ல, பெயில் வாங்கி கொடுத்தது அவர்தான். அவர் யார் சார்? அட்லீஸ்ட் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவரை மீட் பண்ணோம்னா எம்மி காஃபி ஹவுஸ்க்கு போய் இந்திரான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. டேய் மச்சான், நமக்கு பெயில் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதோ காரணம் சரி வா மச்சான், போய் பார்க்கலாம் என்னன்னு. வாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்திராங்கிறது யாரு? ஃபைவ் மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க, வரோம். ஒரு உண்மையான புரட்சியாளன் உயர்ந்த அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான். நீ என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றது எனக்கு தெரியும். என்ன எரிக்கலாம் கோழையே. உன்னால ஒரு மனுஷனை மட்டும்தான் கொல்ல முடியும். கடைசி வரைக்கும் போராடக்கூடிய தைரியம் இருந்தாதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். அநீதியே சட்டமாகும் போது அதை எதிர்த்து போராடுறதுதான் நம்மளோட கடமை. எப்ப வேணாலும் மரணம் நிகழலாம். கடமை தவறக்கூடாது. ஆனா இது எல்லாருடைய காதலையும் கேட்கணும். என் கையில இருக்கிற ஆயுதம் இன்னொரு கைக்கு மாறணும். பயப்படுறத நீ எப்ப நிறுத்துறியோ அப்பதான் உன்னோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது. மௌனமா இருக்கிறத விட வேற வழியில நம்மளோட வார்த்தைகளை ஒலிக்க செய்யணும். ஒருத்தர் காலம் பிடிச்சு அடிமையா வாழறத விட போராடி சாகிறது எவ்வளவோ மேல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் சாதாரணமானவங்க இல்ல. நீர் பூத்த நெருப்பு, உயிர் இருக்கிற பணம் இல்ல நீங்க. குமுறு எரிமலை, கண்ணில்லாத கபோதி இல்ல நீங்க. கண்ணாலேயே எரிக்கிற சக்தி படைச்சவங்க. அமைதியான பாடல் இல்ல நீங்க. அநியாய அக்கிரமங்களுக்கு மரண கீதம் பாட வந்தவங்க. நமது பாரதம் வாழ்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு இன்னொரு வெற்றி கிடைச்சிருக்கு. நிர்வாகமே எங்க சர்டிபிகேட். நிர்வாகமே எங்க சர்டிபிகேட். நிர்வாகமே எங்க சர்டிபிகேட். நிர்வாகமே ஃபீஸ் இன்வெஸ்ட்மென்ட் ரிலீஸ் பண்ணு. Stop it, yaar. ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம வெயில்ல நின்னு போராடிட்டு இருக்கீங்க. உங்க குரலை கேக்குறதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் கூட இங்க இல்ல. என்ன காரணம்னா, அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே மொத்த பேரும் செவிடாயிடுறாங்க. மக்களோட குரல் கேக்குறது இல்ல. அப்புறம் உங்களுக்கு கண்ணும் தெரியாது. மக்களோட கஷ்டத்தை பத்தி அக்கறையும் இல்ல. இப்படி திசை மாறின ஜனநாயகத்துல அவங்களோட கண்ணை வலுக்கட்டாயமா திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.